Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பீகாக் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். பீகாக் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போடணும் அப்படினா நான் வந்து ராங் பண்ணிருக்கல அந்த மாதிரி டிசைன் போட கூடாது and அதோட மாதிரி வாய் வந்து ஸ்ட்ரைட்டா ஷார்ப்பா கொண்டு வர கூடாது. பீகாக் வந்து நம்ம 2 போடுவோம் இல்லையா சோ அதே மாதிரி வளைவு வந்து அந்த கர்வ் மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட ஹெட் பொசிஷன் இருக்கு இல்லையா அதுக்கு உள்ள நம்ம ஐ வந்து டிரா பண்ணிட்டு அதை சுத்தி எப்பயுமே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த ஐ வந்து கரெக்டா தெரியும். அதோட ஐ லுக் வந்து கரெக்டா தெரியும். அண்ட் பீகாக் வந்து நம்ம எப்பயும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இல்ல ரைட் சைடு இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிரா பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து டிரா பண்ண மாட்டோம். அந்த ஹெட் வந்து மேலே கீழே அது எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதோட வாய் பொசிஷனையும் நம்ம வந்து டிரா பண்ணுவோம். கீழே மேலே சைடு இந்த மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணிக்கிடுவோம். அந்த ஹெட் பொசிஷனும் வாயும் நம்ம எந்த சைடில் இருந்து டிரா பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபெதர் இருக்கும். ஃபெதர் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருக்கும். மேலே நிற்கி இருக்கும் இல்லை கீழே நிற்கி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். சைடு அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு வரையணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லோட்டஸ் ஃபில்லிங் டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பீகாக்கு உள்ளே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். என்ன ஃபில்லிங்ஸ்னாலும் நம்ம கொடுக்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம் அண்ட் நம்ம குட்டி குட்டி ஃபில்லிங்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா அது கொடுக்கலாம். அண்ட் கிரிட் டிசைன் கொடுக்கலாம். எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் பீகாக் டிசைன் வந்து இந்த ஹேண்டில் போடும்போது ஹேண்டில் வந்து பிரிஸ்ட் லென்த்லேயும் போடலாம். ஸ்டார்ட் அப் டிசைனாக போடலாம் அண்ட் பாம் டிசைனாக போடலாம். இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்து எதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அரபிக் டிசைனில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அரபிக் டிசைனில் வந்து எலஃபேண்ட்டு அப்புறம் பீகாக் இந்த மாதிரி எந்த ஒரு உருவமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஃப்ளோரல் டிசைன் லீஃப் டிசைன் இந்த மாதிரி தான் அரபிக் டிசைனுக்கு போடணும். ஸோ பீகாக் பற்றி சொல்கிறதுக்காக நான் வந்து இதை ட்ரா பண்ணேன். மற்றபடி இதை வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் ட்ரா பண்ண வேண்டாம். நான் வந்து இந்த ட்ரா பண்ணுறல இது தான் நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க்கில் எனக்கு வந்து ட்ராயிங் பண்ணி மெஹந்தி போட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பீகாக்கோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணுறத நீங்கள் வந்து நல்லா லிசன் பார்த்துட்டு கவனிச்சுட்டு அந்த டிசைன் வந்து நீங்களாக தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். பீகாக்கு இந்த டிசைனுக்கு இப்படி தான் போடணும் அப்படின்னு கம்பல்சரி எதுவுமே கிடையாது. அதோட பாடி வந்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஃபெதர் மட்டும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக எந்த மாதிரினாலும் டிசைனில் போட்டுக்கலாம். மேலே கீழே சைடில் எப்படி வந்து நீங்கள் வந்து வரைய உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஹேண்டை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கும் ஹேண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பீகாக் வந்து சின்ன டிசைனாக எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெதர் வந்து கீழே இருக்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிளாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஹேண்ட் வந்து பெருசாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம்ல இதே மாதிரி டிசைன் வந்து நம்ம அவங்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஹேண்டை பொறுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பீகாக் ஷேப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம்.
இந்த பீகாக்கு பதிலாக நீங்கள் வேறு பீகாக் கூட ட்ரா பண்ணலாம். நான் இதோட அவுட்புட் வந்து நான் வேறு மாதிரி அவுட்கம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் நினச்சது ஒன்று, பட் அதுக்கப்புறம் அது ட்ரா பண்ணும்போது ஸ்மஜ் ஆனதுனால நான் அப்படியே ஃபுல்லாகவே ஃபில்லிங் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த டிசைன் வந்து நல்லா இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிசைன் போடலாம். பீகாக் டிசைன் வேறு எதுனாலும் நீங்கள் வந்து போட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள்.
இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோட்டஸ் ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட அவுட்லைன் வந்து டார்க் பண்ணி காட்டுறோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பீகாக் பொறுத்தவரை நம்ம சைடு ஃபேஸஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபெதர் மட்டும் மேலே கீழே அது நம்ம என்ன டிசைன்ஸ்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் நான் சொல்லிக் கொடுத்த டிசைன்ஸும் நீங்கள் பீகாக் டிசைன் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் போடுங்க. அண்ட் அடிஷ்னலாகவும் பீகாக் டிசைனில் வேறு என்ன மாதிரி ஃபெதர் வச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.